செய்வோம். அன்பிறக்குமல்ல பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த பகல் இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து, எந்த விக்கனங்களும் எந்த வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் அணுகாமல் காத்து, எங்களை உயிரோடு காலையில் எழுப்பி உங்களுடைய சமூகத்தை தேடும்படியான கிருபை தந்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யாரெல்லாம் உங்களை தேடுறாங்களோ நம்ம பார்ப்பாங்க. பார்ப்பது மாத்திரமல்ல, குறையின்றி வாழ்வாங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிற கர்த்தரை தேடுகிறேன். அப்போது நான் கண்டடைவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே. அதிகாலையில் தான் நீங்கள் விசாரிக்க ஆதாம் ஏவாளை வந்தீங்க. உங்களுடைய வழக்கத்தின்படியே அந்த அதிகாலையில் எங்களை நோக்கி உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களை பார்த்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து சுகத்தை ஆரோக்கியத்தை எங்கள் பண தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களுக்கு வேண்டிய மாற்றத்தை உண்டு பண்ணி இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்ற பாட்டை பாடலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாயமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வானாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதார் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இதுதான் மோசே செய்தார், இதுதான் சாலமோன் செய்தார்.
இதுதான் தீர்க்கதரிசிகள் செய்தாங்க. ஏன் தாவீதும் சில நேரங்களில் கையெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவை என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அது மரண படுக்கை, கேன்சர் கட்டி, யூட்ரஸ்ல பிரச்சனை, எலும்புகளிலே பிரச்சனை, மூளை மண்டலங்களிலே பிரச்சனை, பிளட் ப்ரெஷர், சுகரு, டயபெட்டிக், இன்சுலின் போட வேண்டிய கட்டாயம், இன்சுலின் சுரக்கலை, கணையம் வேலை செய்யல, லிவர் வேலை செய்யல, கொரோனா இந்த காலங்களிலே பரவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். எதுவானாலும் சரி, நெஞ்சில பாரம், மூச்சு விட முடியாத நன்மை நிலைமை, ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்துங்க போதும். ஒன்றும் நீங்க கேட்க வேண்டாம், கைகளை உயர்த்தி நில்லுங்க போதும். மோசே கையை உயர்த்தி தான் நின்று, அவ்வளவுதான். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். உயர்த்துவதின் அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை என் கரங்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்க. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, அவரது தழும்புகளாலே குணமாகிறேன். தேங்க்யூ லார்ட். நீ வரும்பொழுது என் குறைவுகள் மாறும், கடன்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். நமக்கு விரோதமா யாராவது எழும்பினாங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? கரங்களை உயர்த்தி. அது பெலிஸ்தியராக இருக்கலாம், அது அமலேக்கர்களாக இருக்கலாம், அது இசபேலாக இருக்கலாம், அது சன்பிலாத்து தொபியாவாக இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின யாரா இருக்கலாம். கையை மாத்திரம் உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க சும்மா இருங்க. கோலை உயர்த்தி பிடித்தார், கோலை உயர்த்தி பிடித்தார். பார்வோனும் அவனுடைய சேனையும் சமுத்திரத்துல அமிழ்ந்து போனது. நீங்க கையை உயர்த்தி நிறுத்துங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய குதிரைகளும் அவனுடைய வீரர்களும் அமிழ்ந்து போகிறத உங்க கண்களாலே பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களுக்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர், நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட நம்ம நிறுத்தணும். என்ன ஸ்டோரினா, மரியாள் இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து மத்தேயு யோவான் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கும், யோவான் 2ஆம் அதிகாரம், திராட்சரசம் குறையப்பட்ட போது 3ஆம் வசனம். குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதான் உங்களுக்கு கேள்வி எழுப்பினேன். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்னன்னா, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன வேலை? இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் நேற்று காண்பித்து கொடுத்தேன். இப்போ ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஓடுகிற உறவு, ஒரு தாய்க்கும் தம் பிள்ளைக்கும் நடக்கிற உரையாடு, தகப்பனும் பிள்ளைக்கும் நடக்கிற உரையாடு, அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு மத்தியானம் தான் பேசி கொண்டிருந்தார். என்னோட கூட பேசும்பொழுது நான் என்ன பேசுவேன் அப்படி யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கேள்வி முன்வைக்க சொன்னார். உங்க பிள்ளைகளோட உறவு எப்படி இருக்கிறது? உங்க மகளோடு உங்களுடைய உறவு, உங்கள் உரையாடல் எப்படி இருக்கிறது? கான்வர்சேஷன் எப்பவுமே எரிஞ்சு விழுந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அன்பா 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 பேசுகிறோமா? இல்ல வாழ்க்கை ஆண்டவர் சில நியமங்களோடு கூட நம்மை படைத்திருக்கிறார். தாய் பிள்ளை தொப்புள் கொடி உறவு, இவையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்த பாடங்கள்.
அப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க தாயாரிடத்துல பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க? அவங்க அன்பு எப்படி இருக்கு? மாயமற்றதா இருக்கிறதா? இல்லது வெளி வேஷமாக இருக்கிறதா? அன்பு தணிந்து போகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்வேன், இயேசு கிறிஸ்துவின் அந்த உறவு, உரையாடல் மரியாளோட, ஏன்னா தகப்பனை பாதியிலே இழந்தவர் அவர். எனவே அவர் ரொம்ப ரொம்ப அம்மாவை நேசித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். He loved his mother more than anybody. அதனால ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தான் சீடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் தான் மெசையா என்ற ஒரு டாபிக் வருகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனு மைந்தன் என்ற ஒரு டாபிக், அதாவது கர்த்தருடைய பிள்ளை என்ற டாபிக் வருகிறது. அப்போ இயேசுவின் தாயும் இயேசுவின் சகோதரரும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க இயேசுவை. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு உங்களை கூப்பிடுறாங்க, உங்க அம்மாவும் சகோதரர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். அது அந்த அந்த டாபிக்குள்ள நான் போகல. ஆனா மரியாளும் அவருடைய சகோதரர்களும் இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொன்னாங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அவருக்கு பித்து பிடித்திருக்கிறது, அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. யாருக்கு? இயேசுவுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதனாலதான் அவர் பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று இயேசுவும் அவருடைய சகோதரர்களும் சொன்னதாக நமக்கு வரலாறு பைபிள்ல இருக்கு. அந்த எந்திரத்துல இருக்கு, நீங்க தேடி பிடிச்சி எனக்கு அனுப்புறீங்களா? சரிங்களா? அப்போ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்களுடைய பார்வையில் என்னன்னா, தம் மகன் எந்த சனகரிப் சங்கத்திலையும் அல்லது எந்த பரிசெய சதிசெயல் கிட்டையும் நம்ம பையன் மாட்டிக்க கூடாது. ஏன்னா அது தேவ தூஷணம். அது கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு அது. ஏன்னா யூதெல்லாம் ரொம்ப 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 எம்பசைஸ் பண்றதுன்னா ஒரே கடவுள் தான் எம்பசைஸ் பண்ணும். என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், ஒரு சுரூபமாகிலும் விக்கிரகனாய் உண்டாக்க வேண்டாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். அப்போ இவங்க பயந்தாங்க, ஐயோ இவர் என்னென்ன பேசுறாரு, இவர் பேச்சில அவரை குற்றம் கண்டுபிடித்து அவரை கொன்றுவாங்க. எனவே அவனுக்கு பித்து பிடித்திருக்கிறது, என்னை விட்டுருங்க, என் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, நாங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்க வந்தார்கள். இதுதான் அம்மா பாசம். ஒருவேளை அது புரியாத பாசமாக கூட இருக்கலாம். அதுல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரணம்னா, அம்மாவுக்கு, அதாவது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை இழக்க விரும்பல. இயேசு கிறிஸ்துவ ஒருவேளை அவங்க சிறையில தள்ளி கொலையும் பண்ணுவாங்க, சிறை சேதமும் பண்ணுவாங்க. யோவான் ஸ்நானகனுடைய தலையை துண்டித்தது போல இயேசுவின் தலையும் துண்டிக்குவதற்கான காரணமும் இருக்கு. ஏன்னா அவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்வதனால. அதனால அவங்க அம்மா அதை தப்புவிப்பதற்காக, ஒரு தாய் எப்பொழுதுமே தாம் பிள்ளை எப்படியாவது தப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ பிரயாசப்படுவார். ஏதோ ஒரு வெளிநாடுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு தாயார் இப்படி கறிக்கட்டையா இறந்து கிடந்தாங்க. ஃபயர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ள போய் என்ஜின்ல அந்த ஃபயர் வாட்டர்லாம் எடுத்து அடிச்சு பீச்சு அடிச்சு எல்லாரையும் ஃபயர்லாம் அமுத்திட்டு எல்லாரையும் வெளியில கொண்டு வந்துட்ட பிறகு இந்த பாடியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த பேக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாடியை தூக்கின பொழுது இந்த பாடி கீழே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, இந்த குழந்தை படுத்து கொண்டிருக்கிறது. அவள் கண்டு வியந்து போனாள். ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு நேசிப்பாள் என்று சொன்னார். தான் உயிரையும் கொடுத்து, தான் உயிர் போனாலும் பரவாயில்ல,
நான் எரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய தோள்கள் அழுகி நாரி நாசமா போய் நெலும்புகள் எல்லாம் முருகி போனாலும் சரி, என் குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிற தாய் தான் இந்த உலகத்துல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய பிரசங்கங்கள் இது. நாம எப்படி தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வருங்காலம், எதிர்காலம் ஆண்டவரால் பிளான் செய்யப்படுகிறது, திட்டமிடப்படுகிறது. நீ நெடுநாளாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயா. ரொம்ப மரியாதை, ரொம்ப இயேசுவை நேசிச்சாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய அவர் புறப்பட்டுட்டார் என்று சொல்லி சுத்தமா அவருக்கு உதவி செய்வதற்காகவே அநேக இடங்களில் அவரோடு கூட இருந்ததாக நமக்கு வேதாகம் சொல்லுகிறார். நான் திரும்பவும் இந்த மிராக்கிள், ஃபர்ஸ்ட் மிராக்கிளுக்கு வருது. ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அப்போ மரியாளுடைய எண்ணம் என்னன்னா, இந்த பிள்ளை இயேசு இது தெய்வ பிள்ளை, ஸ்திரீயின் வித்து, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி கொடுக்கப்பட்ட, காம்பிரியல் தூதனாக சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு பிள்ளை, ஒரு சிறப்பான பிள்ளை. அந்த பிள்ளை 33 வயசும் வளர்த்துட்டாங்க. இப்போ ஊழியத்துக்கு அந்த ஐயா ரெடி ஆயிட்டார். 30 இயர்ஸ்ல ரெடி ஆயிட்டார் இயேசு சுவாமி. ரெடியான பொழுது அம்மாவுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னன்னா, தன் பிள்ளைய எப்படியாவது தேவனுடைய குமாரன் செய்வது போல, தேவன் செய்வது போல, கர்த்தர் செய்வது போல அற்புதங்களை செய்வதை நான் பார்க்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதை குறித்து நிறைய அவப்பெயர்கள்ல அவளுடைய கேரக்டர் பற்றிய நிறைய அவப்பெயர். இயேசுவே சொன்னாங்க, உங்க தாய் பத்தி எனக்கு தெரியும், உன்னுடைய பிறப்பு பத்தி எனக்கு தெரியும், நீலாம் எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அவரிடத்திலேயே அதை சொன்னாங்கன்னா மரியாதை இடத்துல எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. அப்பா பேர் தெரியாதவன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளவு கண்ணீரை வர வைக்கும், வேதனை வர வைக்கும். இவந்தோ அந்த ஒரு உன்னத டாஸ்க், அது ஒரு பெரிய ஆண்டவருடைய வேலை, அது ஊழியம். அது ஆனால் ஊழியத்திலே வருகிற இந்த அவப்பெயர்கள், அவச்சொல்கள், அசிங்கமான கமெண்ட்ஸுகள்லாம் நம்ம கேட்கும் பொழுது அப்படியே உள்ளம் கூசும். நான் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். என்ன இவங்க நாக்கில் நரம்பே இல்லாம பேசுறாங்க, நம்ம வாழ்க்கையில அப்படி நடந்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. அப்படியே புறங்கூறுவாங்க, நம்மளை பத்தி பேசுவாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, மற்றமல்ல பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன செய்யறோமோ அதற்கெல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது உள்ளம் அப்படியே நோகும். அது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இப்போ அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய தேடல். மேரி அம்மாவுக்கு ஒரு பெரிய தேடல். மதர் மேரிக்கு என்ன பெரிய தேடல்னா, தாம் பிள்ளைய லைன் லைட்ல கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப எல்லா தகப்பன் தாய்க்கும் தான் பிள்ளை மேல ஒரு கனவு இருக்கும், பிள்ளைக்கு குறித்த தரிசனம் இருக்கும். சின்ன வயசுல பிறக்கும் பொழுதே ஆண்டவர்களோடு கூட பேசியிருப்ப, அந்த பிள்ளை இப்படி இந்த பிள்ளை இப்படி போகட்டும், இந்த பிள்ளை இப்படி வளரட்டும், இந்த பிள்ளை யோசேப்பை போல, இந்த பிள்ளை லூக்காவை போல டாக்டரா, இந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா, இந்த பிள்ளை ஒரு ஆஸ்ட்ரோனட்டா, இந்த பிள்ளை ஒரு சயின்டிஸ்டா, இந்த பிள்ளை ஒரு இன்ஜினியரா, இந்த பிள்ளை ஒரு டாக்டரா, இந்த பிள்ளை ஒரு டீச்சரா, இந்த பிள்ளை ஒரு போலீஸ் அதிகாரியா, இந்த பிள்ளை IAS ஆஃபீஸரா, இந்த பிள்ளைகள் பெரிய பெரிய பதவியில வகிக்கிற, கொயர் பண்ணுகிற, அல்லது பாட்டு பாடுகிற, அல்லது வாத்தியக்கரை இசைக்கிற, பல விதமான டேலண்ட் உள்ளவர்களா, நல்ல வோக்கலிஸ்டாக ஆசை இருக்கும். பட் அது நிறைவேறும் காலம், அதுதானே மெயின். எந்த வருஷத்துல அது நிறைவேற போகிறது, அது வரைக்கும் அது கனவாகவே தான் இருக்கும்.
அது வரைக்கும் அது நிறைவேறாத ஆசையாகத்தான் இருக்கும். அது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். இடையில பசங்க தடுமாறுவாங்க, பிள்ளைகள் மனம் மாறுவாங்க, பிள்ளைகள் வேறு பாதையில போவாங்க, பிள்ளைகள் கெட்ட குமாரன் கதையை போல மாறுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மா அப்பாவுடைய இலக்கு, விசேஷமா அம்மாவுடைய இலக்கு என்னன்னா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், பிள்ளை குறித்த தரிசனம் எப்போ நிறைவேறும், எப்போ திருமணமாகும், எப்பொழுது குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எப்போது என் கையில வச்சு என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லுவேன். எப்போ என் பிள்ளைக்கு ஒரு நிரந்தர வேலை, ஒரு நல்ல சம்பளத்துல கிடைக்கும், எப்போது என் பிள்ளை ஃபாரின் போவான், எப்போது என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், எப்போது என் மகளுக்கு திருமணம் ஆகும், எப்பொழுது என் மகளுடைய மகளை நான் பார்ப்பேன். இதெல்லாம் தான் ஒரு தாயின் கனவு, லட்சியம், ஒரு தாயின் ஏக்கம், ஜெபம், ஒரு தாயின் வேண்டுதலாக இருக்கிறது. அதே மாதிரிதான் மரியாளுடைய வேண்டுதல். எப்போ என் பிள்ளை பிதாவின் பிள்ளை என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. அவர் பிதாவின் பிள்ளை அல்லது பிதா, அவர் கர்த்தர், அவர் லார்ட் என்று எப்பொழுது அறிந்து கொள்ளும் என்று அவள் காத்திருந்த வருஷங்கள் 30 வருஷம். அதனாலதான் அவங்க இது 30 வருஷம் வரைக்கும் அவங்க பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருந்திருக்காங்க. என்னன்னு 12 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பேசுவாங்க. அப்ப எப்போ நீ ஸ்டார்ட் பண்ண போற, எப்போ ஹீல் பண்ண போற, எப்போ மிராக்கிள் பண்ண போற, எப்போ நீ ப்ரீச் பண்ண போற, எப்போ நீ சர்ச்சில் போயிட்டு நீ ஆசாரியனா இருக்க போற, எப்பொழுது நீ மிசையவாக மாற போற என்ற டயலாக்ஸ் எல்லாம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். 2 பேருக்கு மத்தியில ரொம்ப பர்சனலா, ஆடம்பரம் இல்லாம, விளம்பரம் இல்லாம, அலற்றி கொள்ளாம 2 பேருக்குள்ள ஒரு 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 த்ரெட். அதனாலதான் இங்க சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு தாய் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்ற விஷயம் தெரியுமா? உங்க தாயின் கனவு நிறைவேறணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்யணும். அல்லது நம்முடைய கனவு, நம்முடைய குறைவுகள், நம்முடைய கனவு நிறைவேறி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறணும்னா ஆண்டவரை சொல்வதை கேட்கணும், ஆண்டவர் சொல்வதை செய்யணும். எப்படிங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல சொல்லுவார், எப்பவுமே சொல்லுவாரு, இந்த மனசாட்சியில ஆண்டவர் ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாரு. எப்பொழுதும் நமக்குள்ள இருந்து நம்முடைய சிந்தைக்குள்ளே என் ஆவியானவர் பேசிக்கொண்டே, கர்த்தர் பேசி, இது தவறு, இது சரி, இது சரியான பாதை, இதை வாங்கு, இதை வாங்காது, இந்த வேலைக்கு போ, இந்த திருமணத்துல உடன்படு, இந்த பெண்ணை பாரு, அந்த பெண்ணை திருமணம் செய் என்று ஆண்டவர் சொல்வார். அவர் சொல்வதை மாத்திரம் கேட்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறவன் எவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. ஈவன் இந்த இடத்துல அவங்க அம்மா சொல்றதை கூட கேட்க ஆண்டவர் சொல்றது. சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் போயிட்டு அந்த நம்ம மாதா கோயிலில் நிறைய இருக்கிறாங்க, பூண்டி மாதா, அந்த மாதா எல்லாம் நிறைய இருக்கு. அங்கே போய் நின்றுட்டு நம்ம அவங்கக்கிட்ட வேண்டுதல் செய்வோம். இது ரொம்ப தவறான ஒரு முறை. நான் அவங்கள பற்றி ரொம்ப சிறப்பாக பேசிக்கொண்டே வந்தேன், உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் பேசிக்கொண்டிருப்பேன் வருஷங்கள். அதாவது நம்முடைய உலகம் முடியும் வரையில் அந்த அம்மாவுடைய பெயர் நிலைத்திருக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் அவங்க அம்மாவை வணங்கணும், அவங்க அம்மா வழியாதான் நான் பதில் கொடுப்பேன், அம்மா வழியாதான் சில மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இந்த பைபிள் எழுதப்படவில்லை. எந்த மனுஷனையும் கடவுளாக ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை, எந்த மனுஷையும் கடவுளாக ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த விக்கிரக வணக்கத்தையும் அல்லது மாதா வணக்கத்தையும் வணக்கத்தை வேண்டுதலையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது நல்லதல்ல. எல்லாரையும் பார்த்து நானும் சூடு போடுறேன், அது தவறு, அது பிப்ளிக்கலி ராங்.
தேவனை தவிர வேறு யாரையும் வழிபடவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது. அது விக்கிரக ஆராதனை. அவர் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, இப்போ ஆண்டவர் அம்மாவுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா பைபிள் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறது தான் பைபிள். ஐந்தாம் உடைய கமாண்ட்மெண்ட் என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முதிர் வயதிலே அவளை கனம் பண்ணி கனவீனப்படுத்தாது. அவர்கள் கிரீடமாக இருக்கிறார். உன் வாழ்நாள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார். நல்லா இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா அவங்கள மதிக்கணும், அவங்கள காப்பாற்றணும், அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க சொல்றபடி நடக்கணும். அது வயது சென்றவனாக இருக்கலாம் அல்லது இளவயதா தாயாக இருக்கலாம். தாயை பழிக்கக்கூடாது, தாயை எதிர்க்கக்கூடாது, தாயை மதிக்காமல் வாழக்கூடாது. தாயை எப்பொழுதும் கூட நம்ம அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்திருக்க வேண்டும். கவனிங்க, நல்ல கவனிங்க. உடனே இவர் மனசை மாத்திக்கிறார். ஆக்சுவலி இது டைமானலாம் நமக்கு தெரியல. ஆண்டவர் இந்த மிராக்களை கல்யாணத்துல தான் செய்யணுமா தெரியல. ஆனா தாய் கேட்டுட்டாங்க. அவங்க கேட்டு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்ததில்லை. ஒருவேளை இது வரைக்கும் அவங்க கேட்டதுக்கு நான் எதுவுமே செய்யலை. சிலர் சொல்லுவாங்கல்ல, எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க, வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க அவங்க கேட்டது இது வரைக்கும் ஒன்னும் கூட எண்ணத்துல கேட்கல. அதுதான் என்னுடைய தாய் கூட நான் யோசிக்கிறேன். எண்ணத்துல ஒன்றும் கேட்கலாம். எப்ப எனக்கு இதை செய்யும் கூட கேட்டதே இல்லை. அதுதான் தாய். ஆனா மனைவி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் அதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தாய் மாத்திரம்தான் தான் பிள்ளை இடத்துல நீ செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்த போதும் சொல்கிற ஒரே உள்ளம் தாய் தான். அதுவும் தகப்பனும் சரி, தகப்பன் கூட எதிர்பார்க்க மாட்டான். அந்த தாயை தகப்பனை எப்படி நீங்க வெறுக்கலாம், ஒதுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இவர் அப்படியே மனசு மாறிட்டு அவர் சொல்றாரு, அது உங்களுக்கு தெரியும், கச்சாடைகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். ஆண்டவர் எப்பொழுதும் எப்படி தெரியுமா, நமக்கு நல்ல ரசம் கொடுக்க சித்தமா இருக்கிறார். அப்படி நல்ல ரசம் வேணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு வந்துதான் ஆகும். நம்ம எம்டி ஆகணும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் போயிடணும். யோபுவுக்கு போனது போலவே எல்லாம் போயிடணும். நம்ம சுயம் போகணும், நம்ம சம்பாத்தியம் போகணும், நம்முடைய பதவி போகணும், நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் நிமித்தம் நம்முடைய சரீரமே பலவீனப்பட்டு போகணும். இப்படி எல்லாம் போன பிறகுதான் கர்த்தர் சொல்லுவாரு, இதுதான் ரைட் டைம், இப்பதான் நான் செய்ய போறேன். ஏன்னா இப்ப என்னன்னா, யாராலுமே திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியாது. நெக் ஆஃப் த மூமெண்ட் பந்தி விசாரிக்காரன் ரெடியா இருக்கிறான், பந்தியில உக்காந்துட்டாங்க, கொடுக்கணும். அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷமே அந்த அற்புதம் இருக்கும். அந்த மாதிரி சூழல் உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரா? எல்லாமே லாஸ்ட். ஆண்டவரே, ஹோப் போச்சு, நம்பிக்கையே இல்லை, எல்லாம் அப்படியே இறங்கிட்டான். ஆண்டவரே, மண்ணோடு மண்ணா போயிட்டேன். யோபு மாதிரி என் மேல் நாவு ஒட்டி கொண்டது, எலும்பும் தோலுமானேன், நாரைக்கு ஒப்பானேன் அப்படின்னு சொல்லி இல்ல. அதே மாதிரி தாவீது அந்த குழிகளில மரண இருளில இருக்கும்போது, யோசேப்பு அந்த பள்ளத்துக்குள்ள சிறையில இருக்கும் பொழுது, தானியல் டென்ல இருக்கும் பொழுது, சாத்ராக்கு மேஷாக்கு அபித்நேகோ தீயில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட அனுபவம் அந்த அந்த நேரத்தில் தான் என் ஆண்டவர் வருவார். அவர் சொன்னால் போதும், அவர் சொன்னால் போதும், கொடுங்க, எத்தனை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த தண்ணி திராட்சை ரசமா எப்போ மாறுது? தண்ணியை ஊத்துனாங்க, அப்போ தண்ணியாக தான் இருந்தது. மொண்டாங்க, அப்பொழுதும் தண்ணியாக இருந்தது. ஆனால் பந்தி விசாரிப்பு காரணத்தில் போகும் பொழுதுதான் அது திராட்சரசமா மாறினது. அப்போ இவங்க கேரி பண்ணி போன சமயத்துல தான் அந்த இன்பிட்வீன் மினிட்ஸ், 1 or 2 minutes இன்பிட்வீன் தோல்ல சுமந்து போற அந்த சமயத்துல, அந்த ஒரு 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 பூஜா மாதிரி இருக்கும், அதுல தோல்ல சுமந்து போகிற சமயத்துல தான் கத்து வானத்தின் பலகனினை திறந்து திராட்சரசமாய் மாற்றினார். நொடி பொழுதுல, இமைப்பொழுதுல உங்கள் துக்கம் சந்தோஷமாக. This is Jesus Christ. இதுதாங்க இயேசு. இயேசு ஒரு அற்புதத்தை செய்தா அந்த அற்புதத்தை மற்றவங்க யோசிக்க கூட முடியாது. இப்பெல்லாம் நாங்களாம் அந்த அற்புதத்தை எல்லாம் தியானிக்கின்ற பொழுது ஐயே எப்படா என்று சொல்கிற அளவுக்கு முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இயேசு மாற்றின பிந்தின திராட்சரசம் மிகுந்த மதுரம் உள்ளதா இருந்தது. உங்க வாழ்க்கை முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் மதுரமாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஆமேன். எழுதி வச்சுக்கோங்க. யோபுவின் முந்தின நாட்களை காட்டிலும் உடைய பிந்தின நாட்கள் ஆசீர்வாதமாக இருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். நிச்சயம் செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நேரம் இந்த வார்த்தையை தியானித்தோம். ஒரு அப்பா அம்மா பிள்ளையுடைய பாச பிணைப்பு போராட்டத்தை பார்த்தோம். அந்த அன்பை பார்த்தோம். இந்த கீழ்ப்படிதலை பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்த அம்மா மகனுக்காக விட்டு கொடுக்கிறாங்க, மகன் அம்மாக்காக விட்டு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்த்தோம். ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது. ஒரு குறைவுகளிலிருந்து ஒரு நிறைவு கிடைத்தது. இன்றைக்கு கூட சரீரத்தில் குறைவு, வீட்டிலே குறைவு, மனதில் குறைவு, தாழ்ச்சி, வாழ்க்கையே ஒரு சுவையில்லாத ஒரு வாழ்க்கை, டேஸ்ட்லெஸ் லைஃப். வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அது மதுரமாக இல்லை, கசப்பாக இருக்கிறது. அது அது ஒரு 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 மாதிரி பிச்சை போல இருக்கிறது. வியாதி ஒரு பக்கம். அங்கே யாத்திரகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடியே அந்த 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 பெரிய கசப்பான தண்ணீர்ல அந்த கட்டை கொண்டு போய் போட்டாங்க. அது மதுரமான தண்ணீராக மாறிட்டு இயேசுவின் சிலுவை எங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ, சிந்திக்கப்படுகிறதோ, இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் தியானிக்கப்படுகிறதோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எங்கெல்லாம் கூறுகிறார்கள், அங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரின கர்த்தர். விசேஷமா இந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிறேன். இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைக்காக செபிக்கிறேன். அவனுக்கு நீண்ட ஆயுள், நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து, வேலையில நல்ல உயர்வையும் நல்ல மேன்மையும் கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவர். அதே போல எத்தனை பேர் இந்த நாட்களில, இந்த நாளில, நாளைக்கு, நேற்று திருமண நாட்களையும் பிறந்த நாட்கள் அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கிருபையின் கரம் இருக்கட்டும். அவளை வாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, 1000 மடங்கு ஆசீர்வாதமாக்கி வாழ்க்கையை உயர்ந்திருக்க பண்ணுகிறார். உமக்காக உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளின் கரத்தை கர்த்தர் வலுப்படுத்த அவர் கொடுக்கிற பொழுது அவளுக்கு திரும்ப அளவில்லாமல் கொடுத்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.